நஹாருக்காகவும் அன்கிளுக்காகவும் இந்த புடவை விலை மதிப்பில்லாதது. இந்த புடவையோட எத்தனை நினைவுகள் சேர்ந்திருக்கு. நினைவுகள் மட்டும்தான் நம்ம நிஜத்தை எப்பவுமே உயிரோட வச்சிருக்கு. அழகான நினைவுகளை எப்பவும் பத்திரமா சேமிச்சு வைக்கணும். அண்ணா இத பாருங்க, பெரியம்மா புடவை. ரூஹி அண்ணி இதை எவ்வளவு அழகா மாத்திருக்காங்க இல்லையா? பாருங்க. ரூஹிமா, தேங்க்யூ ஸோ மச். ரூஹி, நீ சொன்னது 100% சரி. இந்த புடவையோட எனக்கும் நஹாருக்கும் நிறைய நினைவுகள் சேர்ந்திருக்கு. தேங்க்யூ. இது இன்னும் ரொம்ப அழகாக்கினதுக்கு. அவனி வா, இத பத்திரமா எடுத்து வை, சரியா? சரி. இந்த சோனி மறுபடியும் ரூஹிய புகழ்ந்து அவளோட பக்தி ஆகிடுவாங்களோ? அதுக்கு முன்னாடி நான் ஏதாவது செஞ்சாகணும். சரி, நீங்க எங்களை மறுபடியும் ஏன் கூப்பிட்டீங்க? ஏதாவது முக்கியமான காரணமா? ஆமா, முக்கியமான வேலை இருந்தது. நீங்க அங்க வாங்க. சோனி, அப்படி பார்த்தா ரூஹி புடவைய எவ்வளவு அழகா மாத்திட்டா இல்லையா? எங்க ரூஹி அப்படிதான். முதல்ல அவளே பொருளை கெடுத்துருவா. அப்புறம் அவ அப்பாவி மாதிரி நடிச்சு அதையே ரொம்ப அழகாக்கிடுவா. எல்லாரும் அவளை புகழணுமே, எல்லாரோட பார்வையிலும் நல்லவளாகிடுவா. ஆனா சின்ன பொண்ணு தானே, விவரம் தெரியாதவ. போக போக எல்லாம் கத்துக்குவா. கல்யாணத்துக்கு பிறகு பெர்ஃபெக்ட் மருமகளா ஆயிடுவா. அட வாங்க வாங்க. ரத்தன் சார், இதெல்லாம் நரேஷ் சார், இது நஹார் ரூஹி கல்யாண கார்டு, விருந்தினர்களுக்காக. இதெல்லாம் நாங்க முடிவு பண்ணிருக்கோம். இப்ப நீங்க அப்புறம் ரூஹி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதெல்லாம் முடிவு பண்ணிடலாமா? இத பாருங்க. இது ரொம்ப அழகா இருக்கு, எங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லையாமா? அப்போ இது முடிவாச்சு. இதுல எல்லாமே அச்சாகிடுச்சு. கல்யாண தேதியை மட்டும் போட வேண்டியிருக்கு. அதனால சீக்கிரமா புரோகிதர்கிட்ட நல்ல கல்யாண தேதியை பார்க்க சொல்லிடலாம். சரி. கடவுளே, கல்யாண கார்டும் வந்துருச்சு. இவங்க ஏன் இவ்வளவு அவசரப்படுறாங்க? இப்ப நான் என்ன பண்றது? தேதியா? ஆனா இவ்வளவு சீக்கிரமா எப்படி? நஹார் தம்பியோட பாட்டி இங்க இல்லையே. அவங்க வந்த பிறகுதான் தேதியை முடிவு பண்ண முடியும். ரத்தன் சார், கல்யாணத்துல உங்க அம்மாவும் இருக்கணும் தானே? பாட்டி இல்லாம பேரனோட கல்யாணம் எப்படி நடக்கும்? நீங்க கொஞ்சமும் கவலைப்படாதீங்க, அம்மா நேரத்துக்கு வந்துருவாங்க. சரி. நேரத்துக்குன்னா அதான் அவங்க வரட்டும், அதுக்கப்புறம் நாம தேதியை பிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நேரத்துக்குள்ள அவங்களால வர முடியலன்னா யோசிச்சு பாருங்க, பாட்டி இல்லாம பேரனோட கல்யாணம் எப்படி நடக்கும்? ஏய் பாட்டி, எனக்கும் பிங்குக்கும் கல்யாணம் பாட்டி இல்லாம தானே நடந்துச்சு. என் கல்யாணம் நடந்த மாதிரி ரூஹி அக்காவோடதும் நடந்துடும். பலக்கண்ணு, நீ செஞ்ச தப்ப மத்தவங்களும் செய்யணும்னு அவசியம் இல்ல. நரேஷையா, விஷயம் என்னன்னா, எங்க நஹாருக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு. காலம் தாழ்ந்தா எங்க நஹாரோட மனசு மாறிடக்கூடாதுன்றதான் நாங்க நினைக்கிறோம். அட, அதத்தானே நான் விரும்புறேன். நஹார் தம்பியோட மனசு மாறணும். ஓஹோ. அதுவும் இல்லாம அம்மா கல்யாணத்துக்குள்ள வந்துடுவாங்க. ஆனா கல்யாணத்துல எந்த தாமதமும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அட அவனிமா, ரூஹி இந்த வீட்டுக்கு வரப்போகும் மருமக. நீ இவளுக்கு இவளோட வீட்டை காட்டினியா? அடடா, நான் மறந்தே போயிட்டேன். இப்பவே ரூஹி அண்ணி வாங்க, நான் ஹவுஸ் டூர் காட்டுறேன். நீங்க 2 பேரும் வாங்க வாங்க. வாங்க வாங்க. நான் இன்னும் உங்க வீட்டை முழுசா பார்க்கவே இல்ல. செமையா இருக்கு உங்க வீடு. வா ஜூஹி வா.
ஐயோ கடவுளே, இந்த பொண்ணு என்ன ஆக போகுதோ? நான் இவளோட வாழ்க்கைய சரி செய்ய ரூஹிய எல்லாரோட பார்வையில கீழே இறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இவளோ எங்க ஆட்டத்தையே கெடுக்கிறா. நீ என்ன பண்ணிட்ட? அது யாரோ கொடுத்த விசேஷமான பரிசு. அது அது சாரி ஆண்டி. என் கால் வந்து வந்து இந்த கார்பெட்டால ஏறிடுச்சு. சோ சாரி. பரவாயில்ல கண்ணா, உனக்கு அடிப்படலையே. இல்ல, அதான் விட சோனி, சின்ன பிள்ளை தெரியாம பண்ணிட்டா. தெரியாமல்ல, கவனக்குறைவால நடந்தது. இந்த பொண்ணு சுத்தமா பொறுப்பில்லாதவ. நல்ல வேளை இவளை நான் மருமகளா தேர்ந்தெடுக்கல. வாங்க. வாங்க நரேஷ் சார், இந்த கார்டு அப்படியே நம்ம எல்லாரும் கடவுளோட பாதத்துல சமர்ப்பிப்போம். அப்பதான் பிள்ளைங்க மேல கடவுளோட அருள் எப்பவும் இருக்கும். வாங்க போகலாம். போகலாம். இது என்ன? இது எங்க ஜுவல்லரி ஷாப் கார்டு. உங்க பிரேஸ்லெட்டை அவர் ஃப்ரீயா சரி பண்ணிடுவாரு. தேவையே இல்ல. என் பிரேஸ்லெட்டை உடைச்சது பத்தலையா? ஆமா பாருங்க, என்னால தப்பு நடந்துச்சுன்னு நான் ஒத்துக்கிறேன். அதை சரி பண்ண வைக்கிறது என் பொறுப்பு தானே. ஸோ ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ. என்ன மாதிரி பொண்ணுடா இவ? ஷீலா, நீ இங்க என்ன பண்ற? அது மேடம், சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன். தவறுதலா தூப குச்சி கீழே விழுந்துடுச்சு. அதைத்தான் எடுத்து வைக்கிறேன். சாமி இடத்துக்கு பக்கத்துல சுத்தம் பண்ணாதேன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அதை நாங்க பாத்துக்கிறோம். இதுக்கோ யாரைய சுத்தம் பண்ண கோக். மன்னிச்சுக்கோங்க, இந்த விஷயங்களை நாங்க ரொம்ப மதிக்கிறோம். எப்படியும் இந்த உடம்பு மேலேயோ மாயை மேலேயோ எனக்கு எந்த ஆசையும் இல்லை. என்ன இருக்கா, இன்னைக்கு வரோம், நாளைக்கு போயிடும். ஆனா நல்ல ரத்தம், நல்ல குடும்பம், சாதி, இதையெல்லாம் நாங்க ரொம்ப மதிக்கிறோம். முக்கியமா எங்க அம்மாவுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்க என் ரூம் பாத்திருக்கீங்க தானே? இது அடடா, இப்போ துருப்பு சீட்டு கைக்கு வந்துருச்சு. இனி எப்படியாவது ரூஹியோட ரகசியத்தை வெளியே கொண்டு வரணும். ரூஹியோட ரத்தம் என்னன்னே தெரியாதுன்னு. இவ ஒரு தத்தெடுத்த குழந்தை. இதுதான் என் ரூம். நீங்க இங்க வந்தீங்க இல்லையா? இதுதான். இந்த அறையில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் அவனி தன் கையாலேயே அலங்கரிச்சிருக்கா. ரோமில், நீங்களுமா இப்படி? வாங்க, சமரோட ரூமை காட்டுறேன். அப்புறம் நாம மொட்டை மாடிக்கு போலாம். ஆமா வாங்க வாங்க வாங்க. என்னோட ரிங். இதுதான் அந்த கதவு. அட அண்ணி, நீங்க இங்க என்ன பண்றீங்க? சாரி, அது என்னோட இந்த ரிங் கீழே விழுந்துருச்சு, அதனால. இந்த கதவு என்ன? இங்க யாரோட ரூம் இருக்கு? அட, அது ஸ்டோர் ரூம் தான்மா. அதுல வேஸ்ட் திங்ஸ் தான் வைப்போம். வாங்க அண்ணி, உங்களுக்கு உங்க ரூம் காட்டுறோம். வாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். இதோ இதுதான் இனிமே உங்க ரூம். அதாவது நஹார் அண்ணாவோட ரூம். வாவ், ரொம்ப அழகா இருக்கு. வாங்க, இப்போ உங்களுக்கு டெரஸை காட்டுறோம். வாங்க.
நீங்க எங்கேயா? நீங்க எங்கயா? அப்படின்னா இது என் ரூம். ஆனா இப்பதான் நீங்க எங்க இல்லையே. நானே பார்த்தேன். இந்த ரூம்ல வேற கதவு இருக்கா? கதவில்ல, பாத்ரூம். நான் பாத்ரூம்ல இருந்தேன். சாரி, அது அவனை எனக்கு வீட்டை காட்டிட்டு இருந்தாங்க, அதனால ரியலி சாரி. நான் போறேன். சுகே. தேங்க்யூ. அது சரி, ஒன்னு சொல்லலாமா? சொல்லுங்க. உங்களுக்கு சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கு. கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே இருங்க. நல்லா இருக்கீங்க. உங்க வீடு ரொம்ப அழகா இருக்கு. இருக்குல்ல, மத்ததெல்லாம் அண்ணி வந்ததும் அவங்க இஷ்டப்படி மாத்திக்குவாங்க. அண்ணி, நல்ல வேளை நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிற ட்வின்ஸ் இல்ல. ஒரே மாதிரி இருந்திருந்தா எவ்வளவு குழப்பமா இருந்திருக்கும். உங்க 2 பேரோட முகமும் வேற, குணமும் வேற. விஷயம் தெரியாதவங்க நீங்க 2 பேரும் ட்வின்ஸ்னு சொன்னா நம்பவே மாட்டாங்க. யார் என்ன வேணும்னாலும் சொல்லட்டும், ஆனா நாங்க 2 பேரும் ட்வின்ஸ் தான். நீங்க எங்க பிறந்தீங்க? ஜெய்ப்பூர்லயா? உங்க 2 பேர்ல பெரியவ யாரு? அதாவது 1-2 நிமிஷம் வித்தியாசம் இருக்குமே, இல்லையா? அந்த மாதிரி. உண்மையிலமா இந்த 2 சகோதரிகளுக்குள்ள எத்தனை நிமிஷம் வித்தியாசம்னு சரியா சொல்ல முடியாது. ஏன்னா இந்த 2 சகோதரிகளும் என்ன ஆச்சு பாட்டி? பாட்டிக்கு ஏதோ ரொம்ப பழைய வலி திரும்ப வந்த மாதிரி இருக்கு. இப்போ கல்யாண தேதியும் சீக்கிரமா முடிவாக போகுது. அதனால நிறைய ஏற்பாடுகள் செய்யணும். அதனால கிளம்புறோம். வணக்கம். வாங்க. ரூஹியை தேர்ந்தெடுத்த என் முடிவு சரியா? ஐயோ, என் கை எவ்வளவு வலிக்குது தெரியுமா? பிரதீக்கோட அப்பா, என் கைய இவ்வளவு பலமா அழுத்திட்டீங்க. உள்ள எலும்பெல்லாம் ஆடி போச்சு. பாருங்க, பேண்டேஜ் போட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனாலும் வலி போகவே மாட்டேங்குது. உங்களுக்கு வலிக்குதா? அடடா, ஆச்சரியம் தான். பூனம், இந்த வயசுலயும் உன் புருஷனுக்கு இவ்வளவு பலம் இருக்கு, உன் புருஷன் இவ்வளவு உறுதியா இருக்காருன்னு நீ சந்தோஷப்படணும். ஏன்? பிரதிக்கோடப்பா, என் கையை அழுத்தி இன்னைக்கு என்ன சும்மா இருக்க வச்சுட்டீங்க. ஆனா ரூஹியோட இந்த உண்மையை நீங்க எவ்வளவு நாள் மறைத்தீங்க? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த உண்மை வெளியே வந்தே தீரும். அப்போ என்ன செய்வீங்க? அது சரிதான் பிரதீக்கோட அப்பா. ஆனா நீங்க பலப்படுத்த முயற்சி பண்ற இந்த உறவு இருக்கே, அது கல்யாணத்துக்கு பிறகு உடைஞ்சிடக்கூடாதே. நீ என்ன சொல்ல வர்ற?
நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்களோ அதைத்தான் நீங்க கேட்கலையா? கோயங்காஸ் வீட்டுல சோனியும் ரத்தனம் இத பத்தி என்ன நினைச்சாங்க? சொந்த ரத்தம் ஜாதி மாதிரி விஷயங்கள்ல. நல்ல ரத்தம், நல்ல குடும்பம், ஜாதி மரபு இதெல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம். குறிப்பா எங்க அம்மாவுக்கு இது ரொம்ப முக்கியம். உண்மையா சொன்னா பூனம், ஒரு கணம் நானும் பயந்துட்டேன். ஆனா சரியான நேரம் வரும்போது உண்மை என்னன்னு நானே அவங்க கிட்ட சொல்லிடுவேன். உனக்கு ஞாபகம் இருக்கும் பூனம், ரூஹிய பத்தின உண்மை நமக்கு தெரிஞ்சப்போ என்னோட அபிப்பிராயமும் அதுதான். ஆனா ரூஹி கொஞ்சம் கொஞ்சமா என் மனசுல எப்படி இடம் பிடிச்சாலோ எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அவங்க மனசுலயும் ரூஹி இடம் பிடிச்சிடுவா. எனக்கு தெரியும் பிரதிகோட அப்பா, உங்களுக்கு ரூஹி மேல ரொம்ப பாசம் இருக்கு. அவளோட நல்லதை தான் நீங்க நினைக்கிறீங்க. கல்யாணத்துக்கு பிறகு அவங்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சா அவங்க கல்யாணமான நம்ம ரூஹிய வீட்டுக்கே திருப்பி அனுப்பிடுவாங்களோ? பிரதிகோட அப்பா, எங்க அப்படி ஆகிடுமோ? அவளுக்கு நல்லது செய்யறேன்னு அவ வாழ்க்கையிலேயே நீங்க நாசம் பண்ணிடுவீங்களோ? அவ வாழ்க்கைய துக்கத்தால நிரப்பிடுவீங்களோ? பிரதிகப்பா, மத்தபடி நீங்களே புத்திசாலி தானே, என்ன செய்யணும்னு பாருங்க. அட நரேஷ் சார், என்னன்னா எங்க நஹாருக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. டைம் கிடைச்சா எங்க நஹாரோட மனசு மாறிடக்கூடாதுன்னு தான் நாங்க நினைக்கிறோம். நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்? நஹாரோட கண்களா? ஒருவேளை உங்களுக்கு என்ன பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். நீங்க எங்கேயா? ஆமா, நீ தானே என்ன கூப்பிட்ட. நானா? உன்னோட இந்த மனசுதான். முதல்ல உன் கையை இதயத்து மேலவே. முதல்ல உன்னோட கண்ணை அப்படியே மூடு. ஏதாவது உணர்ந்தியா? ஓ, என்னோட ஓவியம் வரையப்படுது. நைஸ். ஒண்ணு பண்ணலாம், இந்த ஓவியத்தை கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, திஸ் நான் போஸ் கொடுக்குறேன், நீ வர. ஆமா, இல்லைன்னா திஸ் இஸ் பெட்டர். ஸ்மைல். நீ தானே சொன்ன நான் ஸ்மைல் பண்ணும்போது நல்லா இருப்பேன்னு. டன். கொஞ்சம் நானும் பார்க்கட்டுமா?
ஒரே ஒரு விஷயம் குறையுது. என்ன? சரி, இது என்ன மாதிரி கனவு? ஓ கடவுளே, எனக்கும் நகருக்கும் இருக்கிற உறவை எல்லா கெட்ட கண்ணிலிருந்தும் காப்பாத்து.